உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு நல்ல குருவாக எப்போ மாற முடியும்னு தெரியுமா? உங்கள் குழந்தை பிடிவாதம் பிடிக்கும் போதோ இல்லை அழுதும் போதோ இதனால் நம்மளை சாதிச்சிட முடியும்னு ஒரு நம்பிக்கை அதுக்கு உருவாகும் போதோ, அப்படி இல்லை அதனால் நீ எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு உங்கள் குழந்தைக்கு நீங்கள் புரிய வைக்கும்போது. என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் கிடச்சிட்டு எனக்கு நீ வாங்கி தர மாட்டாக்கப்பா அப்படின்னு உங்கள் குழந்தை அவங்கக்கிட்ட கேட்டுச்சுன்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வைக்க முயற்சி பண்ணுங்கள். அவங்களுக்கு கிடச்சிருச்சுங்கிறதுக்காக உனக்கு நான் அதை வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு நிஜமாகவே அது தேவையான பொருளாக இருந்தால் நீ கேட்காமலே நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் தெளிவான பதிலையும் அவங்க மண்டையில் ஏறுற மாதிரி சொல்ல வேண்டியது உங்கள் கடமை தான். இன்றைக்கி அவங்க பிடிவாதத்துக்கும் அழுகைக்கும் நீங்கள் சாப்பாடு போட்டிங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் அவங்களால உழைச்சி ஒரு விஷயத்த பண்ண முடியுங்கிற நம்பிக்கை கூட இருக்காது. என்ன பண்ணாலும் என் அப்பா பார்த்துப்பாரு, நான் தப்பு பண்ணாலும் என் அப்பா சப்போர்ட் பண்ணுவார், நான் அழுதான் எங்கள் அப்பா எல்லாத்தையும் எனக்காக எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவாருங்கிற ஒரு கேவலமான குருட்டுத்தனமான ஒரு தப்பான முன்னுதாரணம் மட்டும்தான் குழந்தையோட மனசில் வளரும். ஒரு குழந்தையோட முதல் குரு நீங்கள். என்ன சொல்லி கொடுக்குறோம், அதுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உங்கள் பிடிவாதத்துக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் உங்களை நல்ல அப்பான்னு சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கள்ல, அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது. உங்களையும் காலில் போட்டு மிதிக்கிற நாளும் வரும். தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள வளர விடுங்க. அதுக்கு தேவையான பாடத்தை இப்போ இருந்தே கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை தான். தப்புனா தப்பு தான், நோனா நோ தான், இதுதான் உங்களோட பதிலாக இருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் குழந்தையோட வாழ்க்கையை நீங்களே உங்களுக்கு தெரியாமல் குழியை தோண்டி புதைச்சிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப், உங்கள் குழந்தையோட லைஃப் சேஃப்.